வணக்கம் மக்களே! ஹே காய்ஸ்! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் இன்னைக்கு டே நல்லா போச்சுன்னு எல்லாருக்கும். எனக்கு ஓகே. இன்னைக்கு வந்து நெறையா வேலை. ஐ காட் இட் டன் அண்ட் ஐ காட் அ பிக் நியூஸ். இன்னைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சூப்பர் ஹேப்பி நியூஸ். ஆஃப்டர் 3 இயர்ஸ் ஃபைனலி பாஸ்போர்ட் வந்து ப்ராசஸ் ஆயிருச்சு போல. எனக்கு இமெயில் வந்துச்சு. ஸோ ஐ அம் சோ ஹேப்பி. இதெல்லாம் வந்து நம்ம ஜர்னியோட இட்ஸ் லைக் எ 10 இயர்ஸ் ஜர்னி. நீங்க 10 இயர்ஸ் வெயிட்லாம் பட வேணாம். இந்த ஜர்னி வந்து கண்டிப்பா உங்க கூட நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ இன்னைக்கு வந்து ஐ ஹோப் எல்லாருக்கும் நல்ல நாளா, ஒருவேளை சில பேருக்கு பேட் டே, சேட் டே அல்லது ரொம்ப கஷ்டமா இருந்ததுன்னா, டோன்ட் வரி டுமாரோ வில் பி பெட்டர். அப் இன்னைக்கு ஆல்மோஸ்ட் டன் ரைட்? இப்ப உங்களுக்கு இந்தியால இட்ஸ் டன் அண்ட் சர்டன் பார்ட் ஆஃப் த வேர்ல்ட் இஸ் டன் அண்ட் தென் ஸ்டில் சர்டன் part of the world is like going on. இப்ப எங்களுக்கு வந்து நைட் 10:42 so it's like basically we are almost done. Well done. So that's big wow and cheers to everyone. So நம்ம எஸ்டர்டே நம்ம அந்த வர்ச்சுவல் ஜர்னலிங் ஜர்னி நானும் நேம் வைக்கல கரெக்டா பட் நான் வந்து ஹோப்பிங் இருந்த நேம் ஓகேவா. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நேத்து வந்து என்ன நம்ம பேச போறோம், நம்மளோட விஷன் என்ன and what I really want to tell people like பீப்பிளுக்கு வந்து எப்படி கைட் பண்றது சின்ஸ் ஐ எம் நாட் வித் எவ்ரி ஒன். ஸோ என்னால முடிஞ்ச கைடன்ஸ் என் ஸ்டோரி என்னோட ஸ்டோரி நான் சொல்ல மாட்டேன் பிகாஸ் இட் வில் பி இன்சல்ட். எனக்கு வந்து என் ஜேர்னி வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ லெட்ஸ் see. இப்போ நீங்க இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா யூ கேன் கோ அண்ட் செக் அவுட் டே 1 செக் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம டே 2ல இருக்கோம் guys. Don't forget. Then let's begin. இன்னைக்கு நம்ம டாபிக் என்ன பேசலாம்னு நினைச்சோம்னா how. So it's like how I began the journey. நான் எப்படி வந்து இந்த ஜேர்னி வந்து பிகன் பண்ணேன், எப்படி வந்து இந்த பயணத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்றது தான் வந்து இன்னைக்கு நம்ம ஜேர்னியோட டாபிக். ஸோ ஏன் அப்படின்னா இட்ஸ் லைக் மூவிங் அப்ராட். வெளிநாட்டுக்கு போகணும், வெளிநாட்டுல வேலை பார்க்கணும், வெளிநாட்டுல லிவ் பண்ணணும், தங்கணும், சுத்தணும், இல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்றது ஒரு ட்ரீம். இப்போ என் ஃபேமிலியில வந்து லைக் நாங்க பிக் ஃபேமிலியா இருந்தாலும் இம்மீடியட் ஃபேமிலி அண்ட் தென் இம்மீடியட் எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி அங்க வந்து யாரும் போல. பட் யூ சி மூவிஸ் அந்த மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸோட பேசுறது, வெளியில இருந்து பாக்குறது, சடன் ஃபேமிலிஸ் சடன் திங்ஸ் அதெல்லாம் வந்து ஒரு எக்ஸ்போஷர், ஒரு ட்ரீம், ஒரு பேஷன். எனக்கு வந்து டிராவல் பண்றதுன்னா ரொம்ப இஷ்டம். சின்ன வயசுல இருந்து நான் வந்து ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு ஸ்கூல் படிக்கிற ஆளு. ஸோ வாஸ் ஓகே ஃபைன் மேபி வி நீட் டு டிராவல். பிகாஸ் நான் தமிழ்நாடு ஃபுல்லா டிராவல் பண்ணியாச்சு. அப்புறம் நான் மைசூர்ல ஒர்க் பண்ணியாச்சு. இந்தியா ஐ டென்ட் டிராவல் மச் பட் ஐ வாஸ் ஸோ யங் ரைட். ஸோ மேபி why not? இட்ஸ் அ பர்சனல் ரீசன் அஸ் வெல். அப்புறம் சின்ஸ் என் ஃபேமிலியில தான் ஃபர்ஸ்ட்னோன்னா ஐ வாண்ட் டு டேக் த பிக் ஸ்டெப். எல்லாருக்கும் வந்து ஹெல்ப் ஸ்டெப் எடுத்து அச்சீவ் பண்ணணும்னா யூ கேன் பிரிங் அதர் பீப்புள் அண்ட் யூ கேன் ஹெல்ப். ஒரு ஜென்ரேஷனே வந்து லிஃப்ட் பண்ற மாதிரி இருக்குல்ல. ஒரு வேற ஸ்டேஜ்க்கு என் அப்பா அம்மா வந்து என்னை வேற வேற ஊருக்கு கூட்டிட்டு போனாங்க. இப்ப நான் வந்து why not will travel different continents. So that's it. Now இப்ப என்ன நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம்னா so that's why and how இதை எப்படி நம்ம பண்ணலாம், how it is possible அப்படின்னா especially we are Indian, so we have only kind of 2 or 3 routes. நம்ம ஆல்வேஸ் மேக் ஷூர் கைஸ், எந்த வேலை பண்ணாலும் லீகல் ரூல்ஸ் ஃபாலோ பண்றது அதெல்லாம் நம்ம பண்ணி தான் ஆகணும். பிகாஸ் ஒரு லாங் டேர்ம்ல லைஃப்ல என்னன்னாலும் யூ ஹாவ் டு பி வெரி ஸ்ட்ரைட் அண்ட் ஹானஸ்ட் அண்ட் whatever you do, make sure you do it legally and just don't take shortcuts basically. அதுதான் நான் சொல்ல வரேன். லைஃப்ல வந்து ஷார்ட் கட்ஸ் எடுக்காதீங்க. பிகாஸ் லாங் ரன்னுக்கு வந்து இட் டசன்ட் ஹெல்ப். இப்போ நீங்க ஒரு ஜென்ரேஷனே லிஃப்ட் பண்ண போறீங்கன்னா நீங்க அந்த ஜென்ரேஷன் யோசிக்கணும், அடுத்த ஜென்ரேஷன் யோசிக்கணும். ஸோ தட்ஸ் how we do it. So basically if you want to move abroad, personally there's 2 legal way. If you're a single, if you're married, or if you want to marry someone or something, you can go as a dependent. ஸோ இந்த மாதிரி ரூட் இருக்கு. ஸோ
was a single person and I was in like in 2015 in your early 20s la irukavanga ipo 2025 Jan people wants to travel and everything. There is only two routes, guys. One is like through academic or through job sponsorship. One வந்து academic route, இன்னொன்னு வந்து job sponsorship. Or we marry someone or பொண்ணோ பையனோ, you can go as a dependent. There is also another like category like asylum seeking, refugees, but doesn't நம்மளுக்கு வந்து அந்த category வந்து we won't come under that category. So we are all like try to go the two ways like which I said. என்னன்னா லைக் 2015ல வந்து பேசிக்கலி வந்து நான் இப்பதான் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி 2 இயர்ஸ் தான். ஸோ 2 இயர்ஸ்ல வந்து ஐ எம் ஃப்ரம் லைக் கைண்ட் ஆஃப் சிங்கிள் அண்ட் தென் நான் ஏர்லி 20s அண்ட் எனக்கு வந்து லைக் எப்படி சொல்றது, யாரும் வந்து லைக் எல்லாரும் கேட்பாங்க உங்களுக்கு யாராவது பார்த்து இன்ஸ்பயர் கைடன்ஸ். நோ, just me doing all the research by myself, research, just trust my guts. நான் அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ ஐ சோஸ் ஓகே ஸ்பான்சர்ஷிப் வாய்ப்பு இருக்கா அந்த காலத்துல ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடினா ஐ டவுட் இட். இல்லை இல்லை, ஏன்னா நான் வந்து ஐடி பேக்ரவுண்ட் இல்லை. ஐ எம் கம் ஃப்ரம் லைக் மெக்கானிக்கல் லைக் ஒரு என்ஜினியரிங் பேக்ரவுண்ட். நான் வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் செக்டர்ல ஒர்க் பண்ணேன். அப்படின்ற போது வந்து இட்ஸ் நாட் ஈவன் லைக் க்ளோஸ் பாசிபிலிட்டி. ஒரு க்ளோஸ் பாசிபிலிட்டிஸ் கூட எப்படி சொல்ற, பாசிபிலிட்டிஸோட ப்ராக்டிகாலிட்டி ரியாலிட்டி கிடையாது. ஆனா லைக் ஐ டோன்ட் சே ஈவன் ஐடி எல்லையும் வந்து பாசிபிளானு. ஏன்னா நீங்க ஒரு இப்பதான் காலேஜ்லேருந்து வந்திருக்கீங்க 2 இயர்ஸ்ன்ற போது ஆன் சைட்டு இப்போ சொல்ற அந்த மாதிரிலாம் வந்து லைக் இட்ஸ் நாட் பாசிபிள் அட் தட் டைம் அண்ட் தட் பீரியட் ஆஃப் டைம்ல வந்து. ஸோ இட்ஸ் லைக் ஃபைன், லெட்ஸ் டூ திஸ், லெட்ஸ் டேக் அ அகாடமிக் ரூட். தட்ஸ் ஹவ் ஐ சோஸ். அந்த தான் சரி அகாடமிக் ரூட் எடுத்து நம்ம ஒரு ட்ராவலை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். பிகாஸ் நீங்களே திங்க் பண்ணி பாருங்க, நீங்க வந்து இப்போ ஒரு இடத்துல வந்து பிளைண்டா ஒரு கன்சல்டிங் பார்த்தோ இல்லை யாரையாவது பார்த்தோ இல்லை லைக் சும்மா வந்து நிறைய வந்து எஜுகேஷன் நிறைய சோ மெனி ப்ரோக்ராம்ஸ் கோயிங் ஆன், அதெல்லாம் பார்த்து நீங்க இன்ஸ்பயர் ஆகலைமே ஒழிஞ்சு. பட் யூ ஷுட் நோ லைக் உங்களோட காலிங் என்ன, நீங்க ஏன் வரணும், எதுக்கு, அதெல்லாம் நீங்க வந்து லைக் ஹவ் டு திங்க், யூ சிட் அண்ட் திங்க், கண்ண மூடி யோசிச்சு பாருங்க. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். லைக் அண்ட் தென் என்ன ரூட் இருக்கு போய் ஏமாறேன்னா ஐம் ஹியரிங். நான் ஊருக்கு போகும்போதெல்லாம் கேட்பாங்க, அக்கா நான் இதில் போய் கேட்குறாங்க அவங்க எனக்கு இந்த மாதிரி மெயில் அனுப்பிச்சாங்க. ஸோ நோ கைஸ், நோ, there's only two ways, trust me. One is job sponsorship and then you can be academic through academic இல்ல spousal அந்த மாதிரி. ஸோ மேக் ஷூர் என்ன உங்களுக்கு சூஸ் ஆகுது, எங்க உங்களுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்கு, இல்ல உங்களோட கோலை வந்து நீங்க டைம்ல வச்சிருந்தீங்கன்னா எப்ப அச்சீவ் பண்ணணும், அதை பேஸ் பண்ணி நீங்க டெசிஷன் மேக் பண்ணுங்க. படிக்கிறது வந்து can do anytime. So like me, if anyone wants to start a journey in 2025, today is Jan 30th, think about it. This is like a first step to the journey and I'm so glad இன்னைக்கு நம்ம உங்க கூட ஷேர் பண்ணோம். இன்னைக்கு நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ண போக நம்ம நல்லா கேஷுவலா பேசுவோம். ஸோ கீப் ஃபாலோயிங் கைஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு அண்ட் லைக் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப். நாளைக்கு வந்து நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டெப்போட உங்களை சந்திக்கிறேன். டேக் கேர் and love you all. Bye.